தேங்காய் உடைத்தல் முதல்ல ஏன்னு தெரிஞ்சுக்கணும். சரி. அப்புறம் தான் அவங்க அறிவு சொன்ன உடனேதான் எத்தனை உடைக்கணும், ஏது உடைக்கணும்னு மக்கள் முடிவு செய்யட்டும். நீங்க போய் கட்டுப்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு புரியாது பாருங்க. ஓ, என்ன யார் கட்டுப்படுத்துறது? அப்ப அறிவுபூர்வமா சொன்னோம்னா ஓஹோ இதான் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். முடிவுகள் நாம் எடுக்கக்கூடாது. வாழ்க்கையில வழிகாட்டலாம், சொல்லலாம், அறிவை சொல்லலாம், அவர்கள் தான் நடக்கணும். இப்ப தேங்காய்னு சொல்லும் போது நல்லா கேளுங்க. ஒரு கேள்வி பதில் தான் இன்னைக்கு நல்ல அங்கம். இது ரொம்ப முக்கியமான அங்கம். குமரனுக்குன்னு சொல்றது மக்களுக்கு முக்கியமான தேவை. அதனால பார்த்து கொஞ்சம் செய்யுங்க, பார்த்து போய் சேரட்டும் தகவல். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்பேன். தேங்காயில நெருப்பு இருக்கா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல. தேங்காயில நெருப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். சரி, தேங்காயில் நெருப்பு இல்லை, அது தேங்காயா இருக்கும் போது இப்போ இந்த தேங்காயை உடைக்கிறீங்க, தண்ணீர் வெளியாகுது, உள்ள பருப்பு இருக்கு, தேங்காய் இருக்கு இல்லையா, உள்ளுக்கு அந்த தேங்காய், அதை எடுக்கிறீங்க, அதை காய வைக்கிறீங்க, அதை உருக்குன என்ன ஆகுது? நெய் ஆகுது. நெய் இல்ல, எண்ணெய் ஆகுது. நான் நெய்னா நீங்களும் சொல்லுங்க நெய்ன்னு. அது தேங்காய் எண்ணெய் ஆகுது. அப்ப தேங்காய் எண்ணெயான அந்த தேங்காய் எண்ணெயில திரிய போட்டு ஏத்தும் போது அதுல நெருப்பு வருதா இல்லையா? வருது. அப்ப இவ்வளவு நாள் நெருப்பு எங்க இருந்தது? தேங்காய் உள்ளுக்கு தானே அந்த நெருப்பு இருந்தது.